வெல்கம் டு டேஸ்டி தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான காலை டிஃபன் ரெசிபி எக் தோசை. இது வந்து காலை டிஃபனுக்கு மட்டும் இல்லை, நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை தோசை. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த எக் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து நார்மலாக வீட்டில் செய்கிற இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். இந்த இட்லி தோசை மாவு எப்படி செய்கிறதுன்றதையும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். அதே இட்லி தோசை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை தோசை செய்கிறீங்களோ அத்தனை தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. 2 முட்டை, ஒரு தோசைக்கு ஒரு முட்டை போதும். நான் இன்றைக்கி 2 தோசை பண்ணுறதுனால 2 முட்டை எடுத்திருக்கேன். மிளகுத்தூள், மஞ்சள் தூள். இது வந்து செய்யும்போது எவ்வளோன்ற அளவு சொல்கிறேன். நான் ஒரு தோசைக்கு எவ்வளோன்ற அளவு வந்து நான் செய்யும்போது சொல்கிறேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு, பச்சை மிளகாய் 1, அதையும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. எண்ணெய் ஒரு தோசைக்கு 1 டீஸ்பூன் தேவைப்படும். உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்க, தோசை ஊற்ற நான் தவாவை அடுப்பில் வச்சுட்டேன். தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ தவா சூடாகிட்ட பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். நான் தோசை மாவுலேயே உப்பு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம். தோசை வந்து கொஞ்சம் மெலிசாக ஊற்றுங்க, அப்போ தான் முட்டை தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போது இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. முட்டைக்கு மேலேயே கொஞ்சோண்டு வெங்காயம், ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய். இப்போ மஞ்சத்தூள் ஒரு தோசைக்கு இவ்வளோ தான் தேவைப்படும். உங்கள் கையில் ஒரு சிட்டிகை தான் தேவைப்படும். அதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயே போட்டுக்கோங்க. எல்லாமே முட்டை மேலேயே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு தேவைப்படும் மிளகுத்தூளும். அவ்வளோதான், ரொம்ப தேவைப்படாது. இவ்வளோ தான் ஒரு தோசைக்கு தேவைப்படும். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் ஒரு சிட்டிகை போதும். சேர்த்துட்டு இதை வந்து இதுலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தோசை ஃபுல்லாக வந்து தேய்ச்சிடுங்க. இன்னும் அடுப்பு நான் ஃபாஸ்ட்டாக வைக்கல, சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா கீழே வந்து நல்லா வெந்துடும். இது செய்கிறதுக்குள்ளே தீஞ்சிடும் கீழே தோசை. அதனால் சிம்மில் வச்சே செய்யுங்க. தோசையில் எல்லா பக்கமும் வந்து இப்போ முட்டையை நல்லா தேய்ச்சாச்சு. இப்போது இதில் நம்ம 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சுற்றி சேர்த்துக்கோங்க, கொஞ்சோன்னு முட்டை மேலேயும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சு ஒரு 1 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 1 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். அப்படி ஃப்ரண்ட்டில் முட்டையை தேய்க்கும் போது நம்ம சிம்மில் வச்சு பண்ணதுனால இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு தோசை. இதே நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சைடில் வந்து தீஞ்சிடும். அதனால தான் சிம்மில் வச்சுக்க சொன்னேன். இப்போது இந்த சைடும் ஒரு 1 நிமிஷம் போல் அடுப்பை இப்போ சிம்மில் வைக்க வேணாம், நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க அடுப்பை. இன்னும் ஒரு 1 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த சைடும் வந்து ஒரு 1 நிமிஷம் போல் வச்சுக்கிட்டேன். இப்போ தோசையை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து கலர் மாறி இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது முட்டை. இப்போ வந்து அவ்வளோதான், எக் தோசை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக் தோசையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆனால் சூடாக சாப்பிடுங்க. ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட வேண்டாம். செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்ருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த எக் தோசையை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.